ஓகே. நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி பேசிக் ஃபார்முலா தெரிய வேணும். பேசிக் ஃபார்முலா என்ன வேணும் அப்டின்னா, அ sin C இன்டு sin T, cos C இன்டு cos T அந்த மாரி ஃபார்முலாஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? cos C இன்டு cos T ஆர் A, B எது இருந்தாலும் சரி. அதே மாரி sin C இன்டு sin T அதே மாரி sin C இன்டு cos T. இதனோட ரிகர்டிங் ஃபார்முலாஸ் இருக்குதுன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது ஏபி இருந்தாலும் சரி. அதாவது காஸ் ஏ இன்டு காஸ் பி. ஏபி பிசிக்கு பதிலா ஏபி இருந்தாலும் சரி. என்னோட ஃபார்முலா என்ன ஞாபகம் இருக்குதாம்மா? இல்ல இல்லையா? So cos A into cos B. So cos A plus B into cos A minus B. இன்டு வருமா? பிளஸ் வருமா? So plus இன்டு cos A plus B plus cos A minus B. அவ்வளவுதானா? இன்னும் என்னாச்சு இருக்குதா? cos A இன்டு cos B ஈக்குவல் டு 1/2 ஆஃப் cos ஆஃப் A plus B plus cos ஆஃப் A minus B. கரெக்டாம்மா? கொடுத்துருக்கணும் அந்த ஃபார்முலா. Yes, sir. அதே மாதிரி sin A sin B க்கு என்ன வரும் பாருங்க. Sin A. Okay, cos into minus sin. இந்த ஃபார்முலா இருக்குதான் பாருங்க. ஃபார்முலா எல்லாமே உங்க கையில் இருக்கும். இல்லைன்னா சொல்லு, கொஞ்சம் பார்த்து ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோ. நான் Okay. ஃபார்முலாக்கும் அந்த கான்செப்ட்டுக்கு தனி நோட் போட சொல்லிக்கிறேன். கொஞ்சம் பார்த்து போட்டுக்குங்க. சரிங்களா? Yes, sir. ஃபார்முலாக்கும் கான்செப்ட்டுக்குன்னு தனி நோட் இருக்கணும். ஒரு பெரிய நோட்டை கூட போட்டுங்க. அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பார்த்துக்கோ. sin A இன்டு cos B. இதனோட ஃபார்முலா என்ன ஞாபகம் இருக்குதாம்மா? Sir. டிஃபரெண்ட் டேமாக இருந்தால் சைனில் வரும். சரிங்களா? ரெண்டு டிஃபரெண்ட் டேமாக இருந்தால் சைன் ஃபர்ஸ்ட் வந்தால் sin A plus B plus sin A minus B ன்னு வரும். அண்ட் ஆல்சோ காஸ் ஃபர்ஸ்ட் டேம் இருந்தால் காஸ் ஃபர்ஸ்ட் டேம் இருந்தால் ரெண்டுக்கு நடுவில் மைனஸ் வரும். Okay, sir. cos A sin B equal to 1/2 என்ன பண்ணுறாங்கன்னா sin A plus B minus sin A minus B. இந்த 4 ஃபார்முலா தான். Okay, sir. நீங்க இங்க என்ன ஃபார்முலாக்கு உங்களுக்கு வேல்யூ தெரியும் பாத்துங்க. இதுல எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும்? எல்லாமே காசுங்கிறது இருக்கனால மேபி ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவா இருக்கலாம். சரிங்களா? Okay, sir. இதுல ஃபர்ஸ்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். எதை பேர் பண்ணி அப்ளை பண்றீங்கன்னு கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. இப்ப Okay, காஸ் sir. டிகிரி வேல்யூ உங்களுக்கு தெரியுமா? எந்த வேல்யூ தெரியுமா? அத வந்து நீங்க இன்சர்ட் பண்ணிக்கங்க. தெரியாத வேல்யூ Sir. வந்து நீங்க தனியா போட்டு கம்பைன் பண்ணி பார்க்கணும். சரியாம்மா? Sir. பார்க்கலாமா 1 பை 1? எதை பேர் பண்ணணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துட்டு போடுங்க. அப்பதான் ஈஸியா இருக்கும். இப்போ வந்து எனக்கு cos 60 யோட வேல்யூ தெரியும். ஆனா ஃபர்ஸ்ட் cos Okay. 60 யோட வேல்யூ எடுத்துக்கிறேன். அப்ப LHS cos 60 வேல்யூ என்ன? 1/2 1/2. எழுதிக்கிறேன். அப்ப இருக்கிற வேல்யூ இருக்கு. cos 20 டிகிரி, cos 40 டிகிரி and cos 80 டிகிரி. கரெக்டாமா? மொத்தம் எத்தனை வேல்யூ? Sir. 4க்கு 3 வந்துருச்சா? எனக்கு டவுட் இருந்தா சொல்லுங்க. No, sir. அப்போ 1/2 அடுத்த ஒர்க் என்ன பண்ணுவீங்க? திரும்ப அதே ஃபார்முலா அப்ளை பண்ணணும். அதாவது இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போறீங்க. சரிங்களா? Okay, sir. அப்ளை பண்ண என்னமா வரும்? So cos. இது ரெண்டையும் பேர் பண்ணிக்கலாமா? Sir. Cos 40 plus 80. 120 cos 120 டிகிரிங்களா? Sir. cos 120 டிகிரி Plus cos 40. plus cos 40 டிகிரி. That is equal to 1/2 cos 20 டிகிரி. இந்த 1/2 கான்ஸ்டன்ட்னால நான் இங்க எடுத்துக்கிறேன். 1/2 இங்க கொண்டு வந்துக்கிறேன். இது என்ன ஆகும்? cos 120 எப்படி எழுதலாம்? cos 180 minus 180 60. plus cos 40. கரெக்டாமா? Sir.
ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் 1/2 இன்ட்டு 1/2 1/4 ஆகும் Yes, காஸ் sir. 20 டிகிரி. இது என்னவாகும் 180 மைனஸ் தீட்டா காசுல Cos 60 itself. கரெக்டாக சொல்லு எந்த குவாட்ரண்ட் Uh, sir, third quadrant, sir. Third quadrantல வந்து கரெக்டாக cos சொல்லு கரெக்டாக சொல்லு கரெக்டாக சொல்லு positive, sir. கரெக்டாக சொல்லு தேர்டா செகண்டா Sir, 180 okay, minus. So second quadrant, sir. ம் அப்புறம் மைனஸ் காஸ் 60 டிகிரி ப்ளஸ் காஸ் 40 டிகிரி 40. அப்போ என்னது தட் இஸ் ஈக்குவல் டு 1/4 காஸ் 20 டிகிரி. இது என்னவோ மைனஸ் 1/2 கரெக்டுங்களா Huh. காஸ் 40 டிகிரி. எனர்ஜி டவுட் இருந்தால் சொல்லுமா இது வரைக்கும் No, sir. இந்த காஸ் 20 டிகிரி உள்ள கொண்டு போய்க்குங்க. அப்போ 1/4 மைனஸ் 1/2 காஸ் 20 டிகிரி ப்ளஸ் காஸ் 40 டிகிரி இன்ட்டு காஸ் 20 டிகிரி. So any doubt up to this step? No, sir. அப்போ 1/2 ப்ராக்கெட்டில் மைனஸ் Cos 20. சூப்பர் காஸ் 20 Sir, டிகிரி. இது ரெண்டு டிகிரியுமே எகைன் நீங்கள் அப்ளை பண்ணணும் சரியா கண்ணு sir, cos 20. ஆ Okay, okay, sir. புரிஞ்சிருச்சு. இல்லை என்னம்மா டவுட்டுக்காக நீ கேட்டு நீங்கள் என்ன டவுட்டு சொல்கிறேங்கண்ணே இல்ல சார் cos 120 எங்க திருப்பி வந்துச்சுன்னு கேட்டு அதுக்கப்புறம் ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணி. ஓகே சார் ஆமாம் புரிஞ்சிருச்சு. அது கொஞ்சம் ஆ இது சார். சப்போஸ் டவுட்னா உடனே கேட்டிருக்கு நீ கேட்ட மாதிரி இருந்தது அதனால தான் வெயிட் பண்ணேன் ஓகே இப்போ என்ன ஆச்சு ப்ளஸ் இது திரும்ப என்னது காஸ் ஏ காஸ் பி ஃபார்முலா திரும்ப சரிங்களா ஆ சார். அப்போ எங்கே என்ன கிடைக்கும் 1/2 cos ஆ காஸ் ஏ ப்ளஸ் பி காஸ் 60 டிகிரி ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் பி காஸ் 20 டிகிரி cos 20 degrees. that is equal to 1/4 minus 1/2 cos 20 degree plus 1/2 0 plus 1/2 plus cos 20 degree is correct. Yes, sir. அப்போ என்னாச்சு that is equal to 1/4 minus 1/2 cos 20 degree 1/2 உள்ள போச்சுன்னா 1/4 plus 1/2 cos 20 degree கரெக்டாமா ஆ சார். இந்த டேர்ம் கட் ஆயிரும் அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன வருது தட் இஸ் ஈக்குவல் டு 1/4 இன்ட்டு 1/4 தட் இஸ் ஈக்குவல் டு 1/16 இது 16. என்னது எல்ஹெச் எடுத்துட்டோம் நம்மளுக்கு எடுத்தது ஆர்ஹெச்எஸ் வந்துருச்சு சரியாம்மா ஓகே சார். என்ன டவுட் இருக்குதுன்னு பாரு டவுட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இல்லைன்னா காப்பி பண்ணிவிட்டு எனக்கு ஒரு 2 ப்ராப்ளம் ஏன்னா இதில் நிறையா ப்ராப்ளம் கொடுத்தீங்க சார் எங்கள் டவுட்டாக